திமுகவை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் 1 மாதத்தில் வெளியே வராங்க. ஆனால் திமுகவை விட விசிகாவை எதிர்த்து பேசியதால் 120 நாள் 130 நாள் சிறையில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ யார் அழுத்தம் கொடுக்குறா? அழுத்தம் கொடுப்பது திமுக அரசா, விசிகாவினரா, இல்லை தோல் திருமாவளவன் தான் அழுத்தம் கொடுக்குறாரா? திருமாவளவனுடைய தூக்கத்தை கெடுத்தார் ஏர்போர்ட் மூர்த்தி. திருமாவளவனோட தூக்கத்தை கெடுக்கல, பட்டியல் சமூகத்து பிரதிநிதியாக இருந்த திருமாவளவனுடைய தூக்கத்தை கெடுத்தார். ஒரு காலத்தில் திருமாவர்களோடு பயணித்த ஒரு நபர் தான் இவர். உங்களுடன் இருந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை என்பதற்காக எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னும் போது நீங்க அவர் இருக்கவே கூடாது இந்த பூமியில, அவரை அழிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது கூட நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வெளியில விடாம நீங்க பண்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நாளும் இந்த கேசஸ் வந்து தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதை மாற்றி தேதியை மாற்றி அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் ஹியரிங் இன்னைக்கு நேரில் வந்துருவாரு, கோர்ட்டுக்கு வர போறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி நேரில் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ ஆன்லைன் இப்படி ஒன்றுத்தையும் இவங்க பார்த்து செய்யறத பார்த்தா இவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வருவது யாருக்கும் இங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 3 பேர் உயிரை நம்ம இன்னைக்கு எழுந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு ஒரு மக்கள், சாதாரண மக்களா, ஒரு தமிழச்சையா, ஒரு தமிழனா உனக்கும் எனக்கும் வலிக்குது அப்படின்னும் போது ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு ஏன் வலிக்கல சார்? ஏங்க நீ ஏர்போர்ட் மூர்த்தி மேல இன்னைக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி நாம விசிகாவை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா கமெண்ட்ல வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் எத்தனை போன் கால்ஸ் வந்திருக்கு, என்ன மிரட்டல். ஆனா நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. முக்தார் என்ற ஒருத்தர் வந்து காமராஜர் என்ன பேசுறாரு? திருமாவளவன் அந்த முக்தாருடைய நிகழ்ச்சிக்கு, மை இந்தியா அந்த சேனல் நிகழ்ச்சிக்கு போய் முன்வரிசையில உட்கார்ந்தீங்களா இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுடைய குடும்பத்தார் சார்பாக, அவங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை வந்து அரசு வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும். எத்தனை நாள் சார் வெரிஃபை பண்ணுவீங்க? இப்போ வருகிற 19ஆம் தேதி இவருடைய கேஸ் ஹியரிங்க்கு வருது. அப்ப இவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண போறாங்க. ஆனா விடுதலை ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டா, கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்க தம்பி, நீங்க நலமா இருக்கீங்களா? அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வரும் 19ஆம் தேதி அவரினுடைய ஹியரிங்க்கு வருது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக வெளியே வந்து விடுவார் அப்படின்ற ஒரு செய்தி வட்டாரங்களும் வந்து பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஒரு மனிதருக்கு இவ்வளவு உடம்பு சரியாம ஜெயில இருக்கும் போது இன்னும் அவரால் வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு கொடுமை, அரக்க ஆட்சியில நம்ம இருக்கோமா அப்படின்ற ஒரு கோபமும் ஆதங்கமும் இருக்கு இல்லையா? இது பத்தி ஒரு முழுமையான அலசலா இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, ஜனநாயகனுக்கு நிரந்தர தடை போட்டுருவாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க, மீண்டும் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போக சொல்றாங்க. ஆகவே அந்த கேஸும் வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து ஹியரிங்க்கு வருது. ஸோ ஜனநாயகன் படம் வருமா வராதா அல்லது நிரந்தர தடையா அப்படின்ற மாதிரியான பார்வையும் இருக்கு. இது குறித்து முழுமையா பார்க்கலாம். இல்லை, மறப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்தி கொண்டிருப்பதே தான் வந்து போராளிகளின் கண்டிப்பா கடமை, ஊடகத்தின் கடமை கூட நம்ம சொல்லலாம். அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு ஊடகத்தின் கடமைன்றதை விட இப்பெல்லாம் ஊடகம் வந்து எந்த ஒரு உண்மையும் வெளிப்படுத்துறது இல்லை, யூடியூபர்ஸின் கடமை அப்படின்னே சொல்லிக்கலாம். ஊடகவியலாளர்களின் கடமை அப்படி சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். ஒரு விஷயத்துல நம்ம வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்களுடைய கட்சியினருடைய தாக்குனதுனால, காவல்துறை அலுவலகத்தை தாக்குனதுனால கைது செய்யப்பட்ட திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 100 நாட்களில் வெளியே வந்துடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்கள் அதிகரிச்சுட்டே போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 120 130 நாள் வந்துட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தீபாவளிக்கு வெளியாயிடுவார், நியூ இயர்க்கு வெளியாயிடுவார், புத்தாண்டுக்கு வெளியாயிடுவார், பொங்கலுக்கு வெளியாயிடுவார். நம்மளும் சொல்லி தமிழில் போட்டு நமக்கே ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வு மனப்பான்மை வர அளவுக்கு இவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்குது. என்ன அழுத்தம், யார் அழுத்தம் கொடுக்குறா, எந்த சக்தி அழுத்தம் கொடுக்குது? திமுகவை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் 1 மாதத்தில் வெளியே வராங்க. ஆனால் திமுகவை விட விசிகாவை எதிர்த்து பேசியதால் 120 நாள் 130 நாள் சிறையில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ யார் அழுத்தம் கொடுக்குறா? அழுத்தம் கொடுப்பது திமுக அரசா,
விசிகாவினரா இல்லை தோல் திருமாவளவன் தான் அழுத்தம் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது. அதில் சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டு வந்தப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் தூக்கத்தை கெடுத்தவர் ஏர்போர்ட் மூர்த்தி. ஆமாம், கெடுத்தாரு. ஒரு நாள் கூட திருமாவளவனை பற்றி பேசாமல் இருந்தார். ஏன்? நீங்கள் மக்களுக்கு செய்த துரோகம், அந்த துரோகத்தினுடைய வெளிப்பாடாக ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய குரல் ஒலிச்சுது. இல்ல, அதுல அவரே சொல்லியிருந்தாரு, நேரடியாக திருமாவளவன் அவர்களினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் சிறையில இருந்து விடுவிக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயம். நேரடியான அழுத்தம் இருக்குங்க. இவர்கள் சிறுத்தைகள், நாங்கள் சிறுத்தைகள், நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம் என்று பேசுகிற சிறுத்தைகள் இன்னைக்கு நீங்க என்னங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு வெட்டு அடிக்க வந்தது நீங்க, ஒரு வெட்டு வாங்கிட்டு என்னமோ உயிரே போனா போல கட்டு போட்டுட்டு மருத்துவமனையில போய் அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் மேல போலியான வழக்குகளை போட்டு இன்னைக்கு அவர் மேல குண்டா சட்டத்துல அதிகாரத்தை இப்படியா பயன்படுத்துவது? கண்டிப்பா நீங்கள் பேசுறீங்கல்ல, அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை வைத்து அடக்க நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்க தானே பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு எழுந்துகிட்டே இருக்கு. அப்போ திருமாவளவனுடைய தூக்கத்தை கெடுத்தார் ஏர்போர்ட் மூர்த்தி. திருமாவளவனோட தூக்கத்தை கெடுக்கல, பட்டியல் சமூகத்து பிரதிநிதியாக இருந்த திருமாவளவனுடைய தூக்கத்தை கெடுத்தார். திருமாவளவன் என்ற தனிப்பட்ட நபரை இது வரைக்கும் என்னைக்குமே திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விமர்சிச்சது இல்லை. நிச்சயமா. இன்னொன்னு, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, நீ என்ன மக்களுக்காக செய்யற, உன்னை இதற்காக தான் ஓட்டு போட்டு அவங்களுடைய சமூகம் தான். ஏர்போர்ட் மூர்த்தி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்களுக்காக இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, இன்னுமே நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இந்த சமுதாயத்துல இருக்கிறோம், அந்த நிலையை மாற்று, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்துன்றதுக்காக தான் உன்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது வந்த நிதி முதற்கொண்டு எதையுமே செலவுபடுத்தாம மீண்டும் அதை அனுப்புறீங்க. அதாவது ஆதி திராவிடர் பள்ளி நலத்துக்காக வந்த நிதியை மீண்டும் நீங்க அந்த மத்திய அரசு நிதியிலே நீங்க அனுப்புறீங்கன்னா அப்போ உனக்கு செலவு செய்ய தெரியல என்பது உண்மையான விஷயமா? அப்படி இல்லைன்னா எதற்காக செலவு செஞ்சு அந்த சமுதாயத்தை உயர்த்தணும் என்பது உங்களுடைய பான்மையா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல உற்று நோக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அந்தந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அப்ப அந்த வலி தோய்ந்த அந்த மனநிலையோடு ஒருத்தர் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சரியா இருங்க சார். நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களை ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க போறாங்க? ஒரு காலத்தில் திருமாவர்களோடு பயணித்த ஒரு நபர் தான் இவர், உங்களுடன் இருந்த ஒரு நபர் தான். இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை என்பதற்காக எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னும் போது நீங்க அவர் இருக்கவே கூடாது இந்த பூமியில, அவரை அழிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவர் உடல்நல சரியில்லாம இருக்கும் போது கூட நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வெளியில விடாம நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்ப இந்த முறை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்தா நிச்சயமா நம்மளால அரியணை ஏற முடியாது, நம்மள தோற்கடிச்சிடுவாங்கன்ற பயம் இருக்குல்ல. அப்ப தோல்வியை ஒத்துக்கோங்க அப்படின்றத எங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல, ஒரு நாளும் இந்த கேசஸ் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதை மாத்தி தேதியை மாத்தி அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல ஹியரிங் இன்னைக்கு நேரில் வந்துருவாரு, கோர்ட்டுக்கு வர போறாரு, ஏர்போர்ட் மூர்த்தியை நேரில் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ ஆன்லைன் இப்படி ஒன்னுத்தையும் இவங்க பார்த்து செய்யறத பார்த்தா இவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வருவது யாருக்கோ இங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வந்தால் இங்கே ஒரு அரசியல் குளறுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. யாருக்கு அந்த அரசியல் குளறுபடி நடக்கும் என்று நம்ம வெளிப்படையாக பார்க்கும்பொழுது தெரியும்னா திருமாவளவனுக்கும் விசிகாவினரோட அரசியல் இப்போ என்னவா இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தா பட்டியல் சமூக மக்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பல அநீதிகளை வெளியே கொண்டு வந்திருப்பார். சமூக நீதி விடுதி என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட விடுதி, ஆதி திராவிடர் விடுதியை சமூக நீதி விடுதியாக மாற்றி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உணவு ஒரே இடத்துல தயார் பண்ணி அதை எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஏற்கனவே அங்கே உணவு தரம் இல்லை, ஒரே இடத்துல செஞ்சால் அது தரமான உணவாக இருக்குமா? இன்னொன்று, அங்கே உணவு செய்யறதுக்கோ உணவு பரிமாறுறதுக்கோ ஆட்கள் இல்லை. சமூக நீதி விடுதியில போதுமான மாணவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. கழிப்பறை இல்ல, பெண்கள் தங்குவ இடத்துல கழிப்பறை இல்ல. ஆண்கள் கூட கழிப்பறை வருதுன்னா வெளியில போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, பெண்கள் எப்படி போவாங்க? அதான் சொல்றேன். அப்போ சமூக நீதி விடுதிகள்ல மாணவர்கள் சேர ஆர்வம் காட்டவில்லைன்னு சொல்றாங்க. ஏன் ஆர்வம் காட்டவில்லை? சமூக நீதி விடுதி குப்பையாக இருக்கு, ஆதி திராவிடர் விடுதி குப்பையாக இருக்கு. ஆதி திராவிடர் விடுதியில பயின்று இருக்கிற ஒரு மாணவியை அந்த விடுதியினுடைய காவலரே கற்பழித்துக் கொள்ளும் வகையில பாதுகாப்போடு இருக்கு. இதை குறித்தெல்லாம் திருமாவளவன் பேசுவார் என்றுதான் அவரை எம்பி ஆக்குனாங்க, அவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க, அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க? நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல, நாங்க பொதுவான கட்சி,
சொல்றாரா இல்லையா திரும்ப? நிச்சயமா. ஆனா தேர்தல் வரும்பொழுது பட்டியல் சமூகத்தின் மக்களின் விடுதலைக்காக போராட வந்தவர்கள் நாங்கள், ஆமா பேசுவோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு பேசுறீங்க. தூய்மை பணியாளர் விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? 3 பேர் உயிரிழந்திருக்காங்க தம்பி, ஒருவர் இருவர் அப்படின்னு 3 பேர் உயிரை நம்ம இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு ஒரு மக்கள், சாதாரண மக்களா, ஒரு தமிழச்சையா, ஒரு தமிழனா உனக்கும் எனக்கும் வலிக்குது அப்படின்னும் போது ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு ஏன் வலிக்கல சார்? நீங்கள்லாம் இந்நேரத்துக்கு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமா? உங்களுடைய மக்களினுடைய வயிற்றுல அடிச்சுக்கிட்டு நீங்க பொங்கல் இன்னைக்கு வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னும் போது இதுல அது அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்களேன். இதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. தூய்மை பணியாளர்களை வச்சு விசிகாவினுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்களா, ஒரு 2 பேரை சேர்ல உட்கார வச்சு பாத பூஜை பண்றாங்களா. நீங்க பாத பூஜை பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பாத பூஜை பண்ணி அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செட்டு துணிமணி கொடுக்கணும்னு அவங்க உங்ககிட்ட கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்க இழந்துடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை மாதமா போராடிட்டு இருக்காங்க. சம்பளம், சாப்பாடு யாரு போடுவா? இதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம பாத பூஜை பண்ணி நீங்க 2 பேருக்கு துணி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இது எந்த ஒரு அப்பட்டமான அரசியல் அப்படின்றது பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கும் தாவேக்காக்கும் ஒரு வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி. இப்போ ஈசிஆர் சரவணன் பண்ணாரு, இன்னைக்கு விசிகாவினர் பண்றாங்க. ரெண்டுமே ஒன்று தானே. நம்ம அன்னைக்கு பேசுறப்ப நான் சொல்லிட்டோமே, இந்த மாதிரி விஜய் வந்ததுக்கு அப்புறமா திருமாவளவனோட செயல்பாடுகள்ல பல மாறுதல்களை நம்ம பார்த்தோம். வேலை தூக்குனாரு, கார் மேலே ஏறி ரோட் ஷோ போறாரு, கை காட்டுறாரு, தன்னோட தொண்டர்கள் எல்லாம் ரசிகர் மனப்பான்மையில கொண்டு போய் தள்ளுறாரு. ஆனா அவரே பேசுறாரு, நான் உங்களை PhD படிக்க வச்சா நீங்க ஏன் பால்வாடிக்கு போறீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு மாறுதல் ஏற்படுதுன்னா அப்போ அவருடைய வாக்கு வங்கி அரசியலை தான் அவர் திரும்ப திரும்ப பார்க்குறாரு. ஏங்க, தூய்மை பணியாளர் விவகாரம் இன்னைக்கு 10,000 ரூபாய் பொங்கல் பரிசாக அரசு கொடுக்குது. நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நிரந்தர பணி கொடுத்தா அவன் பையனும் அதே வேலைக்கு வருவான்னு சொன்னீங்க. இன்னைக்கு நிரந்தர பணி அரசு கொடுக்குறேன்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க ஏன் அதை எதிர்த்து கேள்வி கேட்கல? நிரந்தர பணி கொடுத்தா அது வர்ணாசிரம தர்மத்தை ஏற்கிற வகை அப்படின்ற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. அவங்க பையனும் வந்துருவான் அப்படின்னா அது வர்ணாசிரமம், அவங்க பையனும் தூய்மை பணிக்கு வந்துருவான் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு அரசு சொல்லுது இல்ல, மீண்டும் மாநகராட்சி பணியாளராக அவர்கள் அமர்த்தப்படுவார்கள்னு சொல்லுது. திரும்ப அவனை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இதை ஆதரிக்கிறீங்களா? அப்போ நீங்க என்ன நிலைப்பாடு திருமாவளவன் அவர்களுக்கு? ஒரு விவகாரத்திலையும் ஒரு தெளிவான நிலைப்பாடு. எப்படி தம்பி குரல் கொடுக்க முடியும்? அப்ப வந்து அரசாங்கத்தின் மீது அழுத்தம் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் அந்த வெள்ளை மாளிகையினுடைய வாசல்ல இருந்து போராடுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கூடுது. அந்த நேரத்துல அவர் முட்டு கொடுத்து ஆகணும். அதுக்காக தானே அவங்க கட்சியில வச்சிருக்காங்க. சண்முகம் கேவலமா பேசிட்டாங்க. உங்க கூட்டணியில உங்க தோழமையோடு இருக்கக்கூடிய CPM சண்முகமும் திருமாவளவர்களும் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அவரே சொல்லிட்டாருங்க, இதெல்லாம் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வர்க்க விடுதலை போராட்டம், நம்ம எப்பவுமே தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்கணும் அப்படிதானே சொன்னாரு. ஒரு தோழர் சண்முகம் சொல்ற ஸ்டாண்டுக்கு இன்னைக்கு அவரோட ஸ்டாண்டு தாங்க ஜெயிச்சிருக்கு. உங்க ஸ்டாண்ட் என்னங்க ஆயிருக்கு? உங்களை எதுக்குங்க மக்கள் வந்து இதுக்கெல்லாம் நீங்க போராடுவீங்க தாங்க உங்களை வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏவும் MP ஆக்குனாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதிராக பேசுறவர்கள் யார் யார்? குறிப்பிட்டு யார் யார்? நமக்கு எதிராக பேசுறது யார்? இணையதளத்துல பேசுறது யார்? பொதுத்தளத்துல பேசுறது யார்? மேடை போட்டு பேசுறது யார்? அதுக்கப்புறம் மறைமுகமாக நம்முடைய அரசியலை, நம்முடைய வாக்கு வங்கி அரசியலை யார் குறிவைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது ஒரு தாக்குதலை, ஒரு உளவியல் தாக்குதலை ஏற்படுத்ததான் விசிகா இருக்க. கண்டிப்பா. ஏங்க, நீ ஏர்போர்ட் மூர்த்தி மேல இன்னைக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்திருக்கீங்க. நாம விசிகாவை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா கமெண்ட்ல வந்து என்னென்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு? என்னென்ன மிரட்டல். ஆனா நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுவீங்க. கருத்து சுதந்திரம் என்றாலே அது விசிகா தான் முதல்ல வந்து நிற்கும். இன்னைக்கு உங்களை பத்தி யார் பேசினாலும் நீங்க வந்து அவங்க மேல ஒரு உளவியல் தாக்குதல், நேரடி தாக்குதல், மறைமுக தாக்குதல், சட்ட தாக்குதல். கண்டிப்பா. சட்டம் எதுக்குங்க படிச்சீங்க? சட்டத்துறையில எதுக்குங்க நீங்க எல்லாம்? இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா விசிகாவுல தான் அதிக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியும். அந்த வழக்கறிஞர்லாம் எதுக்கு? துஷ்பிரயோகம் பண்றதுக்காக. நம்ம யாராவது விசிகாவை விமர்சிக்க மாட்டாங்களான்னு கழுகு பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் விமர்சிச்சுட்டா போதும், அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டைட்டிலோட போடுவார், இந்த மாதிரி சுயசாதி நட்பும் சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் என்ற ஒரு டைட்டில் போடுவார். சுயசாதி நட்புன்னு ஏன் பேசுற? சுயசாதி பற்றுன்னு ஏன் பேசுற அப்படின்னு இவங்க வந்து கல்லெறிவாங்க, சண்டை போடுவாங்க, பேனரை கிழிப்பாங்க. யாராவது யூடியூப்ல உட்காந்து பேசினா அந்த யூடியூப் ஏன் இன்னைக்கு முக்தார் என்ற ஒருத்தர் வந்து காமராஜர் என்ன பேசுறாரு? திருமாவளவன் அந்த முக்தாருடைய நிகழ்ச்சிக்கு, மை இந்தியா அந்த சேனலோட நிகழ்ச்சிக்கு போய் முன்வரிசையில உட்கார்ந்தீங்களா இல்லையா? என் பிறந்த நாளுக்கே அழைப்பு விடுத்தாரு. பிறந்த நாளைக்கு முக்தாருக்கு அழைப்பு. இதுதான் உங்களுடைய நாகரிகமா?
நீங்கள் யாரை வேணா என்ன வேணா பேசிடலாம், பேசிட்டு நான் அந்த வகையில் பேசவில்லை, நான் இந்த வகையில் பேசவில்லை அப்படின்வீங்க. உங்களோட பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஒரு வட்ட மேசையில் உட்கார வச்சுட்டு ரோட்டில் போகிற வரவன் தெருப்பொறுக்கி காகித பொறுக்கியெல்லாம் உட்கார வச்சு சீமானவர்களை பேச வைக்கிறது. அதுவும் என்ன நிகழ்ச்சி, ஓம் பிறந்த நாள் நிகழ்ச்சியில உங்களை வாழ்த்தி பேசினா கை தட்டலாங்க, அடுத்தவங்களை விமர்சிச்சு பேசுறதுன்றது என்ன ஒரு மேடை நாகரிகம். அதுவும் ஏன் இந்த தெருப்பொறுக்கி காகித பொறுக்கின்னு சொல்றேன்னா, உண்மையிலே அவங்க தெருப்பொறிக்கிறவங்க, காசு கொடுத்தா என்ன வேணா பேசுவாங்க. இந்த தெருப்பொறுக்கி காகித பொறுக்கி எல்லாம் கூட்டின்னு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வச்சு அசிங்கமா இல்லை. ஒரு அரசியல் கட்சியினோட தலைவர் எம்பி நாடாளுமன்றத்தில் நான் பேசும் பொழுது பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் என்னுடைய பேச்சை உற்று நோக்கி கேட்பார்கள் என்று பேசுறீங்கல்ல, அந்த நாடாளுமன்றத்தில் பேசுற நீங்க திருமாவளவனுடைய குரல் பட்டியல் சமூகத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் ஒலிக்கிற குரல், அந்த அவருக்காக யார் குரல் கொடுக்குறா பாருங்க, காகித பொறுக்கியும் தெருப்பொறுக்கியும் குரல் கொடுக்குது. ஆமா, அவருடைய அரசியல் வட்டாரம் இப்ப அப்படிதானே போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இப்ப மாநகராட்சி பணி நிரந்தரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வாய் திறக்கல? எப்படி தம்பி வாய் திறப்பாங்க? இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல தேர்தல் வருது. இப்ப அந்த பணியை நிரந்தரப்படுத்தாதீங்க திருமாவளவன் அவர்கள் சொன்னா எந்த தொகுதியில போய் அவர் ஓட்டு கேட்க முடியும்? ஏற்கனவே அவர் 2 தொகுதி ஆளு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தொகுதியில போய் ஓட்டு கேட்டா அவங்க எல்லாம் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? அப்ப இந்த இடத்துல என்னது, அப்பா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு, பரவாயில்ல தேர்தல் நேரம் வருது, இப்பயாவது பணியை நிரந்தரம் பண்ணாங்களே, இதை வச்சு ஓட்டு கேட்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இந்த இடத்துல அமைதி காக்குறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு சுகர் அதிகமாக இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுடைய குடும்பத்தார் சார்பாக, அவங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை அரசு வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். எத்தனை நாள் சார் வெரிஃபை பண்ணுவீங்க? ஒரு நபர் பிரச்சனை இருக்கு, உடம்புக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, இல்ல அந்த பிரச்சனை முத்தி போன உடனே அந்த நபரை இல்லாமல் ஆக்கி விடணும் என்பதற்காக நீங்க இன்னும் வெரிஃபை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இதே உங்களுடைய அமைச்சர்கள் யாராவது கைது செய்யப்பட்ட உடனடியாக நெஞ்சுவலி அடுத்ததாக நீங்க எடுத்துட்டு போய் அவரை மருத்துவமனையில சேர்க்கிறீங்க, இதை காரணமாக வச்சு ஜாமீன் வாங்குறீங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மட்டும் அந்த ஒரு நிலை ஏற்படும் போது அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையே நீங்க வெரிஃபை பண்றேன்னு சொல்லி காலதாமதம் இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்ப உங்களுடைய மனநிலை இந்த இடத்துல வெளிப்படையாக தெரியுதா இல்லையா அப்படின்றத ரொம்ப மோசமானவங்க. திமுகவை விட திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் ரொம்ப மோசமானவங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்மையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைதாகி கிட்டத்தட்ட குண்டாஸில் இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 70 நாள் இருந்தார். அப்போது அவருக்கு பல நோய்கள் இருந்தது. அந்த ஒரு சில உடல் உபாதைகள் உருவாச்சு. ஜெயிலில் இருந்ததுனாலே, சிறையில் இருந்ததுனாலே உருவாச்சு. அப்போது ஒரு சில கடிதங்களெல்லாம் அவர் வெளியே விடுறாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு யாராவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் உட்பட எல்லாருக்குமே வெளியே கடிதங்கள் வருது. அப்போது திகாவிலிருந்து ஒலித்த ஒரு குரல், அவனை சாவறதுக்காக தான் உள்ள வச்சோமே, அப்படிப்பட்ட குரல் இவர்கள் குறவலையை நெரிப்பவர்கள் அல்ல, கண்டிப்பா உயிரை நெரிப்பவர்கள் இவர்கள். அதனால நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்திலையுமே திருமாவளவனோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் இந்த தெளிவான ஸ்டாண்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்கள் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை ஒடுக்கிறதுக்காகவே இந்த அரசியலை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் ஒருத்தர் ஒரு இனத்தில் இறந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சங்க இலக்கியங்களில் சாவுபறை கேட்கும் பொழுது இன்னொரு தெருவில் மங்களகர இசையும் கேட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவுபறை கேட்கிற போது இன்னொரு மங்களகர இசை. அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொன்னார், ஒரு நாள் எங்கள் தெருவில் மங்களகர இசை கேட்கும், உங்கள் தெருவில் சாவுபறை கேட்கும். பல எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் அந்த சாவுப்பறை இசை அந்த தெருவிலும் கேட்டது. அதுதான் நான் சொல்றேன், எல்லா நேரமும் நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்று நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி உடல் உபாதைகளால் அங்க பாதிக்கப்படும் பொழுது அதை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, இன்னுமா சாவலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா அது உங்களுக்கும் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நிச்சயமா இந்த இடத்துல இந்த விசிகாவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம இருக்காங்கன்னு பாருங்களேன். அடிச்சாருங்க, திருப்பி அடிச்சாரு. என்ன, ஒரு பேனா போன்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு உங்களை ஒரு கிழி கிழிச்சாரு, அவ்வளவுதான். உயிர் போகல, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அவரை போட்டு சிறையில வச்சிங்க, இன்னும் 3 வழக்குகள் கூடுதலாக போட்டு குண்டாஸ் போட்டீங்க, எல்லாமே சரி, சட்டப்படி பண்றீங்கன்னு நாங்க ஏத்துக்கிறோம். தாக்குனாங்கல்ல ஒருத்தரை, சுயமரியாதை இழக்கும் அளவுக்கு செருப்பை வைத்து நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க தாக்குனீங்கல்ல, அவர் மேல ஏங்க நீங்க இன்னுமே அவங்களை உள்ள தூக்கி போட்டு கைது பண்ணல?
நியாயம், நீதி, நேர்மை எல்லாமே இந்த அரசாங்கத்தால் நிலைநாட்டப்படுதுன்னா இவர் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அவரும் கைது செய்யப்பட்டிருக்கணும்ல. அவர் நீங்க ஒன்றும் பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம், ஒரு ஒப்புக்காவது கைது பண்ணி நீங்க வெளியே விட்டீங்களா? ஆனா கைதே பண்ணல அப்படின்னும் போது நீங்க எந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சியை நீங்க இந்த இடத்துல நிலைநாட்டுறீங்க. அப்போ நீங்க எது பண்ணாலும் உங்களை கேட்க முடியாது, இந்த அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்கும், உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னும் போது இது ஒரு நல்லாட்சியா? வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொங்கல் விழால கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் வயிற்றுச்சலோட ரோட்ல உட்காந்துட்டு சம்பளம் இல்லாம அழுதுகிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சர்வாதிகார ஆட்சியினுடைய உச்சபட்சம் அப்படின்னு நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரர்களே கிட்ட ஆண்டப்ப கூட இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த கொள்ளைக்கார ஆட்சியில் நம்ம மாட்டிக்கிட்டு தான் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது எவ்வளவு அப்பட்டமாக இன்னைக்கு தெரியுது அப்படின்றது நம்ம இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 19ஆம் தேதி, இப்போ வருகிற 19ஆம் தேதி இவருடைய கேஸ் ஹியரிங்க்கு வருது. அப்ப இவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண போறாங்க. ஆனா விடுதலை ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டா எல்லாம் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். விஜய் சொல்லிட்டு வந்தார்ல சிபிஐல, எல்லாம் எங்க டெயின் கிட்ட தான் கேட்கணும். அதே போல இங்கேயும் எல்லாம் வந்து மேலிடத்துல இருக்கு, அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல ஒரு குரலை வந்து ரொம்ப நாளைக்கு முடக்கிட முடியாது. ஒரு போட்டு ரொம்ப நாள் சிறையில, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரு இவரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு இன்னைக்கு ரஹீம் அண்ணன் போய் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள், அந்த மாதிரி 7 பேர் விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோரிக்கையெல்லாம் அந்த மாதிரி நம்ம போய் ஒரு கட்டத்தில் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுற இடத்துல போவாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் விடுதலை ஆக போகிறாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரோட்டில் எத்தனை பேர் வயிற்றுச்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் திமுகவை ஒழிக்க விரும்பினால் நீங்கள் ஒழியுங்கள், நாங்கள் ஒருபோதும் அதில் தலையிட மாட்டோம், நாங்கள் ஒருபோதும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் திராவிடத்தை ஒழிக்க முயற்சித்தால் முதலில் இந்த சிறுத்தை வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் தான் எழுதுறாரு. தாய்மன் பத்திரிகையில ஆசிரியர் தொல் திருமாவளவன், இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது எழுதுறது இவங்க. பெரியாரை இன்னைக்கு பேசுறப்போ பொங்குன்னு பொங்குற நீங்க, உங்களுடைய கட்சியினோட இன்னொரு எம்பி, திமுக எம்பின்னு சொல்லலாம் அவரை, ரவிக்குமார், அவர் தான் பெரியார் மறுசீராய்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் அதை வெளியிடல? தாய்மன்ல எழுதியிருக்காருல, அங்கமா சாப்டரா எழுதியிருக்காரு, வெளியிடுங்க. விசிகா இன்னைக்கு ஷானவாஸ் பொங்குறீங்க, வன்னியரசு பொங்குறீங்க. உங்களுடைய எம்பி, நீங்க எம்எல்ஏ, அவர் எம்பி, அவர் எழுதியிருக்காருல தாய்மன் பத்திரிகையில, அங்கமா எழுதியிருக்காருல, அதை பார்த்துட்டு தானே பேசுறாங்க. அதனால திரு சீமான் அவர்கள் சொன்னாரு, எங்களுடைய வழிகாட்டி நீங்க, எங்களுடைய இப்போதைய பெரியார், சமீபத்திய பெரியார் அப்படின்னும் போது சீமான் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறாரு, சீமான் வந்து ரொம்ப சாதுரியமா பேசுறாரு. சீமான் ஒன்னும் சந்தர்ப்பவாத அரசியல் இல்ல, சீமான் வந்து திருமாவளவன் அவர்களை எச்சரிக்கிறார் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல எடுத்துக்க மாட்டீங்க. அதுல ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் அதில் வந்து ஒரு இடத்துல பேக் அடிச்சிட்டார். என்னன்னா, சீமான் வந்து பெருமையாக தான் சொல்றாரு, எங்கள் அண்ணன் திருமாவளவன் பட்டியல் சமூக விடுதலைக்காக அடங்கமறு அத்துமீறு திமிரி எழுதி என்ற முழக்கத்தோடு வந்து பெரியார் என்ற அவர்களையும் நாங்கள் பெரியாரா ஏற்றுக்கிறோம், சமகாலத்து பெரியார்னு சொல்றப்போ அது வந்து அது அரசியல் குதர்க்கவாதம். என்னை பெரியார் என்று சொல்லி பெரியாரை இழிவுபடுத்துவதா அப்படின்னு சொன்ன நீங்க திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டுல இளைய பெரியார் என்று உதயநிதியை பேசிய போது வாய் மூடி அமைதியாக இருந்தீங்க. அதை இழிவுபடுத்தல, அப்போ உதயநிதி வந்து இளைய பெரியார்ன்றப்போ அது ஓகே, நீங்க பெரியார்னு சொல்றப்ப பெரியாருக்கு இழிவாயிடுது. அது வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு பட்டம் வந்து என்ன வேணா கொடுக்கலாம், அதுதான் வசதி. அப்படி சொன்னாதானே இவருக்கு அங்க வந்து கூட சேர்த்துக்குவாங்க. இவரை வந்து பெரியார் சொல்லிட்டா அப்ப அந்த இளைய பெரியார் வந்து கோச்சுக்குவாருல்ல, அப்புறம் துரத்திக்கிட்டு விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும்ல தம்பி. அண்ணன் பேசிடுவாரு மேடைக்கு மேடை, இவர் பெரியார் அவர் பெரியாருன்னு திரும்ப அவர்களை. ஆனா இந்த இடத்துல திரு சீமான் அவர்கள் அதாவது உண்மையே உடைத்து பேசினாரு. ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எச்சரிக்கிறாரு, நீங்க எப்படி இருந்தீங்க ஒரு காலத்துல, உங்களை பார்த்து நாங்க வழி நடத்தணும், இன்னைக்கு வந்து நீங்க வழி தவறி ஒரு போகக்கூடாத ஒரு இடத்துல போயிட்டு உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய அரசியலுக்கு வந்ததுக்கான காரணங்கள் எல்லாம் மறந்து திக்கற்ற ஒரு திசையில தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் கொடுத்தாரு. அதை தான் வந்து திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சொன்னது போல, நான் உங்களை PhD படிக்க வச்சேன், நீங்க எல்லாம் பால்வாடியில போறீங்க அப்படின்ற அப்படியா? இல்ல, திருமாவளவன் அவர்களே பால்வாடிக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவர் தான் PhD படிச்சாரு, படிக்க வச்ச ஆசிரியர். அந்த ஆசிரியரே இன்னைக்கு பால்வாடியை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நம்ம இதுல குறிப்பிடணும். இதே பட்டியல் சமூகத்தினோட பிரதிநிதியா பார்க்கப்படுகிற ஆராசா நம்ம அப்படி பார்க்கல, இருந்தாலும் திமுக அவர் அப்படிதான் பாக்குது. பெரம்பலூர் தனி தொகுதி
இன்னைக்கு தனி தொகுதியில் அது பொது தொகுதின்னு மாற்றினவொடனே நீலகிரிக்கு மாற்றினாங்க. எல்லாரும் விமர்சனம். ஆராசா என்ற ஒரு இன்டலெக்சுவல், அந்த இன்டலெக்சுவலை ஏன் நீங்க ஒரு பொது தொகுதியில நிக்க வைக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்துட்டு இருந்தது. சீமான் அவர்கள் தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தார். ஆனால் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தாரு. அந்த கேள்விக்கு இன்னைக்கு ஆராசா உடச்சி பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி இந்த தேயிலை தோட்டத்தில் என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டதை நான் கண் குளிர பார்த்தேன். அந்த தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட என்னுடைய பறையறின மக்களுக்காக போராட நானே கேட்டு நீலகிரி தொகுதியை வாங்கி கொண்டேன். திரு கருணாநிதி அவர்கள் என்னை பொது தொகுதியில் நின்று ஆராசா என்று உத்தரவிட்டார். நான் அந்த உத்தரவை மீறி நீலகிரியில் போய் நின்னேன். ஏன் பொது தொகுதியில பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறதே இல்லையா? பொது தொகுதியில பட்டியல் சமூக மக்கள் இல்லையா? நீங்க இல்லனாலும் நீலகிரியில இன்னொரு பொது தொகுதியில, இன்னொரு தனி தொகுதியில இன்னொரு பட்டியல் சமூக பிரதிநிதி தானே இருக்க போறாரு. அவருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல. நிச்சயமா. இது என்ன? அப்ப அந்த நெறியாளர் கேட்கிறாங்க, சார் இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்கள் உண்மையா என்று கேட்பதனாலே இது பொய்யாகி விடாது என்று மழுப்பி மழுப்பி பேசுற நிலைக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. என்ன அரசியல் போக்கு இதெல்லாம்? யாராவது சிரிக்க மாட்டாங்களா அப்படி நம்ம பேசினா? எனக்கு ஒரு பொது தொகுதி வேண்டும் என்றுதான் ஒரு பட்டியல் சமூகத்தினோட பிரதிநிதி போராடணும். எனக்கு இன்னொரு தனி தொகுதி வேண்டும் என்று போராடினார். என்ன லாஜிக் இது? இதே திருமாவளவன் சொல்லுகிறார், அதிகாரம் என்று சொல்லும் பொழுதுதான் இவர்களுக்கு தீண்டாமை என்ற வார்த்தை நினைவுக்கு வருது. மற்ற நேரத்துல நம்மளை விட்டுறான். என்னைக்கு நம்ம அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிறோமோ அன்னைக்குதான் இவன் நம்மளை தீண்டாமையா பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. பொது தொகுதி வேண்டும் என்று சொல்வது அதிகாரத்தில் பங்கா இல்லையா? இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் ஒலித்த குரலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர்தான் சொல்லிட்டாரு, எனக்கு 10 தொகுதி கொடுத்தா நான் முதல்வர் ஆயிட போறேன், இந்த தமிழ்நாட்டை ஆள போறேன். எனக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. எனக்கு தேவை 2 சீட்டு கொடுக்கக்கூடிய நோட்டு, அதை வாங்கிக்கிட்டு நான் அந்த மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார். ஏன் இதே திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு அதிகாரத்தை உங்களுக்கு வைத்து ஒரு நபரை ஒடுக்கி உள்ளேயே அவரை சாகும் வரை உங்களால அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பொது தொகுதியில இந்த வாட்டி நில்லுங்களேன். இன்னும் 1.5 மாதம் தானே இருக்கு. அப்படி திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியில் நின்னா நம்மளே ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தானே இப்போ பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு முனைப்பை கூட திருமாவளவன் அவர்கள் ஆசையை கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. திமுகவை திராவிடத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். திராவிடத்தை காப்பாற்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டையே காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார். திராவிடத்தை காப்பாற்றுவதன் மூலமாக பட்டியல் சமூகத்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார். பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி இன்னைக்கு எல் முருகன் பட்டியல் சமூகம் தான். அவரு வீட்டில் மோடி இன்னைக்கு போயிட்டு பொங்கல் விழா கொண்டாடுறாரு. தீண்டாமை பார்க்கப்படல. நீங்க சொல்றீங்க அதிகாரம் என்று சொல்லும்போது தான் இவர்களுக்கு தீண்டாமை ஞாபகம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர். எந்த கட்சி தீண்டாமை பேசுகிறது என்று சொன்னீர்களோ, எந்த கட்சி வர்ணாசிரம கோட்பாடோடு இயங்குகிறது என்று சொன்னீங்களோ அந்த கட்சி கொடுத்திருக்கு. இன்னைக்கு நிச்சயமா நாங்கள் இதையெல்லாம் ஒழிக்க வந்தோம், சமூக நீதி அரசை கொடுக்க வந்தோம், இந்த நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வந்தோம், திராவிட மாடல் தான் என்று சொல்ற அரசு ஒரு இன்டலெக்சுவல் ஆராசாவை தூக்கிட்டு போயிட்டு பொது தொகுதியில கொடுக்காம தனி தொகுதியில நீலகிரியில போடுறீங்க அப்படின்னா இதுக்கு அதுவே பரவாயில்ல. கண்டிப்பா இவ்வளவு கேள்வி நமக்கு இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசாம யூடியூப்ல உட்காந்து ஒருத்தர் பேசுறாரு, மேடையில உட்காந்து ஒருத்தர் பேசுறாருன்றதுக்காக அவருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவீங்கன்னா இதுக்கு அவங்களை மக்கள் தேர்வு பண்ணாங்க. கண்டிப்பா அவருடைய இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ தேர்தல் வருதுப்பா. தேர்தல் வரும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இப்ப வெளியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இன்னொரு மேடை போடுவாரு. நீங்க சொன்னது போல சுயசாதி மரியாதைன்னு பேசுவாரு. பேசும்போது ஏற்கனவே விசிகாவினுடைய ஓட் பேங்க் போயிட்டு இருக்கு பால்வாடிக்கு அப்படின்றது திருமாவளவர்களுடைய பிரச்சனையா இருக்கு. ஆனா நாளைக்கு பறையரின் சுயசாதி என்று அவர் பேசும்போது அந்த ஓட்டுகள் முழுமையா எங்க சீமான் பக்கம் வந்துற போதோ, ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே ஜெயித்து சட்டமன்றத்துக்கு கால் வச்சா அதோட விசிகாவால் தலை தூக்க முடியாது என்பது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் இல்லையா? இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க இவரை அடக்கிட்டாங்க, இனிமேல் அவர் பயந்துருவாரு, ஏர்போர்ட் மூர்த்தி பயந்துருவாருன்னு. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சிறுத்தைகள், திராவிடத்தை காக்க வந்த ஒரு சிறுத்தை பயந்து ஒதுங்கி அவரை அடக்குமுறையை நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கோலி சிறுத்தை கிட்டையா நம்ம இவ்வளவு நேரம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேலித்தன்மை தான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கே நிச்சயமா வந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு இந்த நேரங்கள் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தாரை பிரிந்து அவர் சிறையில் இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தாரினுடைய மனநிலை, இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்?
ஏன்னா ஏதாவது இப்ப நான் ஒரு மனிதனாக நம்ம யோசிக்கும் போது நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், நான் போய் ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன்னா ஆமா நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ன்ற ஒரு இதோட நான் போய் அனுபவிப்பேன். தப்பே செய்யாத ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கணும் என்று நீங்கள் அதை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய குடும்பத்தாரனுடைய மனநிலை எப்படி நீங்க இருக்கும்? இவ்வளவுலாம் யோசிக்காதீங்க. விசிகாவோட மென்டாலிட்டி நம்ம வந்து தாவேக்காவை குறை சொல்லிட்டு கூட இருக்கிறோம். தாவேக்கா தப்பான கட்சி, தற்கூரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு விசிகால தான் தற்கூரிகள் இருக்காங்க. ஒரு புத்தாண்டு, ஒரு பொங்கல் விழா, எல்லாரும் ஒரு நல்ல செய்தியை கடத்தணும்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு வாழ்த்தணும்னு நினைப்பாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை வன்மத்தோட திட்டுறான்னா அப்ப அவன் எப்படிப்பட்ட மனநிலையோட இருக்கான். கண்டிப்பா. நேத்து நான் உனக்கு எனக்கு நடந்ததே நான் சொல்றேனே. புத்தாண்டு, ஒரு தமிழ் புத்தாண்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதனால நம்ம சொல்றோம் தமிழ் புத்தாண்டு, பொங்கல் விழா எல்லாமே இருக்கு. காலையில எழுந்ததும் அசிங்கமான ஒரு மெசேஜை எனக்கு அனுப்புறான். ஏன்டா காலையில எழுந்ததும் அனுப்புவ? இவன் தற்குறியா இல்லையா? இவனுக்கும் விசிக்கு டிவிக்கு தொண்டனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீங்க இப்படி பார்க்கலையா அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திருமாவளவன் என்னமோ வானத்திலிருந்து கீழே குதித்து ஒரு ரட்சகர் போல பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கார், அவர் தான் வந்து இந்த மக்களின் விடுதலையே பெற்றுத்தர போறார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா தன்னை தவிர வேற எவனும் வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட அவர் இருக்கான்றது ஒரு கண்டிப்பா. என்ன ஒரு சுயநலம், என்ன ஒரு சைக்கோவான ஒரு மனநிலை. இதெல்லாம் தன்னை போல இன்னொருத்தன் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது எவ்வளவு ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்க வேண்டியது ஒரு நற்பண்பா. அப்போ உங்களை எப்படி பின்தொடர்பவங்க எப்படி இருப்பாங்க? உங்களை அடுத்தடுத்த தலைமுறை, புதிய தலைமுறைகள் உங்களை வந்து பின்தொடர்ந்தால் அவர்களும் நாளைக்கு அப்படித்தானே மாறுவாங்க. போட்டியா நினைச்சா அவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் கிளம்ப தொடங்கினால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். அதுதான் சொல்கிறேன். இப்போ செல்வப்பெருந்தகை வந்து இந்த மழைக்காலங்களில் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை சார்ந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் தொடர்ந்து விடுறாங்க. ஒரு எம்எல்ஏவை என்கிட்ட கேட்காம எப்படிப்பா நீங்கள் திறப்பீங்கன்ற ஒரு நியாயமான கேள்வி அவர் கேட்குறப்போ அங்கே ஒரு நெருடனால ஒரு பதில் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு எதிர்ப்பு, ஒரு பதில் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர் செல்வப்பெருந்தகை, அவருக்கு நம்ம துணை இருப்போம், ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? இல்ல. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக உண்மையாக போராடிய உத்தம தலைவர், ஒரே ஒரு தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள். அவருடைய கொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய மனைவி உச்சநீதிமன்றம் வரை சென்று அவருக்கு நியாயம் கிடைத்து விடாதா என்ற ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. உதவி செஞ்சீங்களா? ஜெகன்மூர்த்தி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு புட்டப் கேஸ், ஒரு பொய்யான கேஸ். அந்த கேஸை போட்டு ஜெகன்மூர்த்தி பாவாடை போட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தினாங்க. ஒருத்தர் விசிகால இருந்து ஒரே ஒரு அறிக்கை, அவர் அப்படி இல்ல அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? தன்னை தவிர வேற யாரும் வளர்ந்து விட கூடாது தெளிவா இருக்காரு. எப்படி கொடுப்பாங்க? அவங்களுடைய மோட்டிவ் என்ன? விசிகா மட்டும்தான். விசிகாவை எதிர்க்கக்கூடிய அவங்களுடைய மக்களே அவனும் தலைவன்ற இது தலை தூக்க கூடாது. சரி, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. திருமாவளவனுக்கு பிறகு விசிகாவினுடைய தலைவர் யார்? வன்னியரசு இருக்காரு. வன்னியரசு அவர் ஏற்கனவே டிபேட்ல எல்லாம் பேசுற லட்சணத்தையே இங்க கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தலைவர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ, விசிகான்ற தலைமுறையே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு வந்து கட்சியை அழிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கூடவே இருந்து முதுகுல குத்தக்கூடிய ஆள்ல நம்பர் 1 அவருக்கு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த லட்சணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் சொல்லிட்டு திராவிடத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய அளவுல நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து தலை நிமிரவே விட மாட்டோம், என்னென்ன அட்டூழியங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவோம், அரங்கேற்றுவோம் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து அரசியல் களம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த 19ஆம் தேதி வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதால் நிச்சயமாக 19ஆம் தேதி கேஸ் ஹியரிங் வந்தாலும் இன்னும் 2-3 நாட்கள்ல நிச்சயமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நம்ம உருவாக்கி அவருக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து சொல்லிடணும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஒரு மாபெரும் தலைவராக உருவாவாங்க. அதற்கான வாய்ப்பு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் விசிகாவை சேர்ந்தவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால வெளியே வந்தால் ஒரு மாபெரும் தலைவனாக அவர் மாறுவதற்கு அனைத்து வேலைகளும் வந்து நிச்சயமாக அவர் சிறையில் வந்து மேற்கொண்டிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தோன்றிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் தம்பி. நன்றி. நன்றி.